ஸ்ரீராம ஜெயம், ராமகாவியம், ராமாயணம், தெய்வ திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அசோகவனத்தில் மடக்கொடி. சம்பாதி வானிடை பறந்து சென்ற பின் வானர வீரர்களுக்கு இலங்கை மாநகரில் சீதாதேவி இருக்கின்றாள் என்பது புரிந்தது. அதனால் வறியவனுக்கு புதையல் கிடைத்தது போல் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். இனி நாம் இலங்கைக்கு போக வேண்டும், நம்மில் போக வல்லார் யார் என்று வானர வீரர்கள் சிந்தித்தார்கள். சிறந்த வானர வீரர்கள் 100 யோசனை பரப்புள்ள கடலை எங்களால் கடப்பது இயலாது என்று தங்கள் இயலாமையை கூறினார்கள். நீலன் என்ற சேனை தலைவன் நான் 75 யோசனை தூரம் தாண்டுவேன் என்ற யோசனை இல்லாமல் சொன்னான். பேராற்றல் படைத்த அங்கதன் நான் 100 யோசனையும் தாண்டி விடுவேன், திரும்பி வர இயலாது என்றான். சாம்பவந்தன இந்த சிறிய கடலை நான் வாய்க்காலை தாண்டுவது போல் எத்தனை முறை வேண்டுமானாலும் தாண்டுவேன், ஆனால் இப்பொழுது இயலாது, எனக்கு இளமை போய் முதுமை அடைந்திருக்கிறது. நாராயணர் திருவிக்கிரம் அவதாரம் எடுத்து உலகை ஒரேடியாக அளந்தபோது நான் வெற்றி முரசு அரைந்து உலக்காத்தை வலம் வந்தபோது மேருமலையின் காலிடரே வீழ்ந்து ஊனமுற்றேன். ஆதலால் இப்பொழுது என்னால் இயலாது என்று கூறினான். அனுமன் ஆற்றல். எல்லோரும் இவ்வாறு கூறிய போது அனுமார் ஒன்றும் பேசாமல் சும்மா இருந்தார். தங்க மணிக்கு ஓசை இருக்காது, வெங்கல மணிக்கு ஓசை இருக்கும், பச்சோலைக்கு ஓசை இருக்காது, உலர்ந்த சருகு சலசலவென்று ஒலிக்கும். கையாலாகாதவர்கள் வாய்ச்சொல் வீரராக கடலை குடிப்பேன், மலையை இடிப்பேன், வானில் பறப்பேன் என்ற வாய்ப்பறை அறைவார்கள். ஆனால் கையால் ஒன்றும் ஆகாது. அதுபோல் எல்லோரும் பேச அறிவும் ஆற்றலும் ஒருங்கே படைத்த ஆஞ்சநேயர் மௌனமாக இருந்தார். அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பது அவருக்கே தெரியாது. ஜாம்பவான் அனுமரை நோக்கி அடியில் வருமாறு கூறத் தொடங்கினார். அனுமனே, உன்னை அஞ்சலிக்கிறேன். எல்லோருடைய தலையிலும் எழுதி விதிக்கின்ற பிரம்மதேவராயினும் மாயாத மிகுந்த வாழ்நாளை உடையவரே, சிரஞ்சீவிகளில் ஒருவரே, நீர் கல்லாத கலையில்லை, தருமங்களை அதிநுட்பமாக நீர் அறிந்தவர். தங்களை கண்டு கூற்றுவனும் அஞ்சுவான். காலனை உதைத்த ஆழமுண்ட நீலகண்டனைப் போல் யாரையும் அடக்கும் பேராற்றல் படைத்தவர். உமக்கு 5 பூதங்களாலும் அழிவு கிடையாது. தெய்வ படைக்கலன்களினால் உமக்கு மரணம் கிடையாது. உமக்கு நிகர் நீர்தான். அண்டத்துக்கு அப்பாலும் குதிக்க வல்லவர். மலைக்கும் மேம்பட்டு உயரமாக நிற்கும் தன்மையுடையவர். அதே சமயத்தில் மலை தூறலுக்கு நடுவே சென்று உடம்பு நனையாமல் செல்லக்கூடிய வல்லமையுடையவர். இந்த மண்ணுலகத்தை ஒரு கையால் எடுக்க வல்லவர். இங்கிருந்து சூரியனையும் தீண்டும் திறனுடையவர். நீதி நெறியில் நின்றவர். மனத்தாலும் மாதரை தீண்டாதவர். வேதங்கள் அனைத்தையும் ஓதி உணர்ந்தவர். ஊழியையும் கடந்தவர். அடுத்து பிரம்மதேவனாக வரும் தகுதியுடையவர். தங்களால் ஆகாது யாதொன்றும் இல்லை. தங்களுடைய பேராற்றலுக்கு இந்த பெருங்கடல் வாய்க்கால் போன்றது. ஆகவே தாங்கள் சென்று பிராட்டியை கண்டு மீண்டு வந்து ராமருடைய கவலையை மாற்றி வானரகுலத்திற்கு பெருமையை தர வேண்டும் என்றார். இவ்வாறு ஜாம்பவான் கூறிய புகழுரையை கேட்டு ஆஞ்சநேயர் நாணத்தோடு நின்றார். அறிஞர்கள் தம்மை புகழ்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒருவர் புகழ்ந்தாலும் நாணுவார்கள். வானர வீரர்களை வணங்கி, வீரர்களே, ராமபிரானுடைய கருணையும் உங்கள் ஆசியும் எனக்கு 2 சிறகுகளாக துணை செய்ய கடலை கடந்து கவலையையும் கடந்து எம்பிராட்டியை கண்டு மீளுவேன் என்று கடலை கடப்பதற்கு ஆயத்தமாகி பேருருவுடன் நின்று காட்சியளித்தார். சுந்தரகாண்டம். அனுமார் நின்ற காட்சி உலகத்தை ஒரேடியாக அளக்க திருமால் எடுத்த விஸ்வரூபம் போல் இருந்தது. 2 கால்களையும் ஊன்றி ராமா என்று வானத்தில் பறந்தார். அந்த மகேந்திர மலையே நடுங்கிற்று. விண்ணவர்கள் மலர் மலை பொழிந்தார்கள். 2 கரங்களை முன்னே நீட்டி இருந்தது. லட்சுமணர்கள் அவருக்கு துணை வருவது போல் இருந்தது. பின்னே தொங்கிய வலிமை நிரம்பிய வாள் யமனுடைய பாசக்கயிறு ஒளிந்து கொண்டு இலங்கைக்கு போவது போல் இருந்தது. அனுமார் விண்வெளியில் வேகமாக செல்லும் பொழுது நாகம் என்ற மலை மேலெழுந்து அவருக்கு உதவி செய்ய வந்தது. மைனாக பர்வதம் இந்திரன் வச்சிரப்படையால் மலைகளின் சிறகுகளை அறிந்தபோது வாயுதேவனால் கடலில் தள்ளி உதவி பெற்றது. வாயுதேவன் செய்த உதவிக்காக வாயுதேவன் மகன் அனுமாருக்கு உதவி செய்ய வந்தது. அனுமார் ராம கைங்கரியமாக
செல்லும்போது வழியில் தங்குவது நன்றென்று உன் அன்புக்கு நன்றி என்று கூறிவிட்டு விண்வெளியே சென்றார். சுரசை என்ற தேவமாது தேவர்களின் வேண்டுகோளின்படி அனுமாருக்கு நலஞ்செய்யும் பொருட்டு விண்ணில் மிக பெரும் வாயை பிளந்து நின்றாள். அனுமார் பெண் பிள்ளைக்கு இவ்வளவு வாயா என்று பரிகசித்து ஒரு கணத்துக்குள் சிறிய உருவுடன் அவள் வாயில் நுழைந்து வெளிப்பட்டார். அவர் அமிர்தமயம் ஆனவள். அதனால் அனுமாருக்கு அமிர்த சம்பந்தம் உண்டாயிற்று. பின்னர் வழியில் அங்காரத்தாரை என்ற பெயர் பெற்ற கொடிய அறைக்கு எதிர்பட்டாள். இவாள் பிராணிகளின் நிழலை பற்றியே அந்த பிராணிகளை உண்ணும் ஆற்றல் படைத்திருந்ததால் சாயாக்கிரகணி என்ற பேரும் சிம்மிகை என்ற பேரும் படைத்தவள். ஆழகால நஞ்சை விட கொடியவள். இவள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் எல்லையாக பெருவாயை பிளந்து நின்று அனுமாரை தடுத்தாள். பேராற்றல் படைத்த அனுமார் அவள் வாயிலில் புகுந்து பேருரு கொண்டு அவள் வாயையும் வயிற்றையும் கிழித்து கொண்டு வெளிப்பட்டார். சாயக்கிரகணி மாண்டொழிந்தாள். அனுமார் ராமநாமத்தை இடையராது செபித்து கொண்டு சென்றார். எனக்கு வழியில் இடர் அனைத்தும் நீங்க உதவுவது ராமநாமம் ஒன்றே ஆகும். என்னால் ஆவது யாதொன்றும் இல்லை. எல்லாம் ராமபிரானது கருணையே ஆகும் என்று எண்ணி இலங்கையில் உள்ள பவளமலையில் இறங்கினார். தேவியை தேடுதல். அனுமார் இலங்கையின் எழிலை கண்டு வியந்தார். அங்குள்ள வீடுகள் அனைத்தும் நவரத்தினங்கள் இழைத்து உவகை கடலை தந்து ஓங்கி நின்றன. அந்நகர் ஆடலும் பாடலும் ஊடலும் கூடலும் அன்றி வாடலும் வருந்தலும் இன்றி இன்ப வெள்ளத்தில் மிதந்து நின்றது. அனுமார் சிறிய உருவத்தை எடுத்து கொண்டார். எங்கும் இருள் சூழ்ந்தது. இலங்கையில் தேவர்கள் எழுதிய சித்திரம் போல் சென்று காலங்கடந்து வருவதை குறித்து ராவணன் சீருவானே என்றெஞ்சி மேலாடை சரிய ஓடுகின்ற காட்சியை அனுமார் கண்டார். அப்பொழுது சந்திரன் உதித்தான். இலங்கையின் மதில்களின் உயரத்தையும் நுழைவாயிலின் திறத்தையும் அங்கு காவல் செய்கின்றவர்களின் தரத்தையும் பார்த்து வியப்புற்றார். மதிலின் மீதேறி தாவுவதற்கு முயன்றார். இலங்கையை காவல் செய்யும் நகர தேவதையாகிய இலங்காதேவி அனுமாரை முன்னே செல்ல விடாமல் தடுத்தாள். 4 சிரங்களும் ஆயுதம் ஏந்திய 8 கரங்களும் உடைய அவள், ஏ குரங்கே, என் அனுமதியின்றி உள்ளே நுழையக்கூடாது என்று தடுத்தாள். இந்த ஊரில் மூவரும் தேவரும் நுழைய அஞ்சுவார்கள். இலைகளையும் மலர்களையும் தின்கின்ற வானரமாகிய நீ என் அனுமதியில்லாமல் போகலாமா என்று கூறினான். அனுமார், காவற்காரியே, ஊர் பார்க்கும் ஆவலுடன் செல்லும் என்னை ஏன் தடுக்கின்றாய்? நான் சென்றால் உனக்கு என்ன நேரும்? இளங்கனி அனுமார் மேல் சூலத்தை எறிந்தாள். அனுமார் அந்த திரிசூலத்தை பிடித்து ஒடித்து அவள் முகத்தில் எறிந்தார். அவள் எறிந்த ஆயுதங்களை எல்லாம் ஒடித்து துகள்களாக்கினார். தன்னை அடிக்க வந்த இலங்காதேவியின் 8 கைகளையும் பற்றி அனுமார் ஓங்கி அடித்தார். அவள் இடியேறுண்ட நாகம் போல் கீழே விழுந்தாள். அவள் எழுந்து அனுமாரை தொழுதாள். ஐயனே, நான் இலங்கையின் காவல் தெய்வம். பிரம்மதேவருடைய கட்டளையினால் இந்நகரை காவல் செய்து கொண்டிருந்தேன். ஒரு குரங்கினால் நீ தாக்கப்படும் வரை இந்த காவல் தொழிலை செய்வாய் என்று கூறியிருந்தார். ஆதலினால் என் காவல் தொழில் நிறைவு பெற்றது. நான் விண்ணுலகம் போகின்றேன். உனது வீரத்தை காட்டி அசுர குலத்தை வாட்டி உன் புகழை நீட்டிக்கச் செல்லுக என்று கூறிவிட்டு வானிடை சென்றார். அனுமார் மதிலேறி குதித்து நகருக்குள் சென்றார். எங்கும் எம்பிராட்டியாரை தேடுவாரானார். ஒருவனுக்கு சுகம் முன் செய்த தவத்தினால்தான் ஏதும். தவம் செய்யாமல் சுகத்தை நாடுவது இரும்பை விதைத்து கரும்பை நாடுவது போல் ஆகும். தவஞ்செய்தவர்கள் எல்லா நலன்களும் பெற்று இனிது வாழ்வார்கள். இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் இந்த இலங்கையிலே வந்து பாருங்கள். கதிர்போல் இருக்கின்ற கரிய அரக்கிமார்களை இடையே இல்லாத பொன்மேனியுடைய தேவமாதர்கள் நீராட்டுகிறார்கள். இது அவர்கள் தவத்தால் விளைகின்றது. கும்பகர்ணன் துயிலுகின்ற மாளிகைக்கு அனுமார் சென்றார். அவனுடைய நாசியிலிருந்து வரும் யுகாந்த காலத்து மாருதம் போன்ற மூச்சுக்காற்று இவரை ஈர்த்தது. நாசி வரை சென்று பெருமுயற்சி செய்து காற்றிலிருந்து விலகி கொண்டார். அந்த மாளிகையில் உள்ள மேஜைகள், நாற்காலிகள், அண்டாக்கள், குண்டாக்கள் எல்லாம் அவன் மூச்சுக்காற்றினால் உள்ளே போவதும் வெளியே வருவதுமாக இருந்தன. அவனுடைய மிகப்பெரிய உடம்பையும் வலிமையும் பார்த்து இவன் ராவணனோ என்று ஐயுற்றார். 10 தலைகள் இல்லாமையினால் இவன் ராவணன் இல்லன் என தெளிந்தார். இவன் எழுந்து போருக்கு வந்தால் கதி என்னாகும்?
நமது வானர சேனைகளை பொறிகடலை உண்பது போல இவன் உண்பான். இவன் ராமச்சாரத்தால் மாண்டொழிவான் என்று பல சிந்தித்தார். அங்கிருந்து வேறு பக்கமாகச் சென்றார். விபீஷணர் பயம் இல்லாதவன் என்று பொருள். இது சிவபெருமானுடைய 1000 நாமங்களில் ஒன்று. ஓம் விபீஷணாய நம. சிவபெருமான் ஒருவர்தாம் அச்சம் இல்லாதவர். நமக்கெல்லாம் பயம் உண்டு. சிவபெருமான் யமனை உதைத்த காலகாலன் ஆவார். நாமெல்லாம் நடுங்குகின்ற நஞ்சை அவர் உண்டார். நமக்கு அச்சத்தை தருகின்ற மயானத்தில் அவர் இருக்கின்றார். நாம் அச்சப்படுகின்ற அரவுகளை அணிகலன்களாக கொண்டவர். நாம் பயப்படுகின்ற பேய்களுடன் இருந்து ஆடுபவர். நம்மையெல்லாம் சுடுகின்ற நெருப்பை அவர் கையில் ஏந்தியவர். ஆதலால் சிவமூர்த்தி விபீஷணா என்று பெயர் பெற்றார். விச்சிரவசு என்ற முனிவர் தம் மகனாகிய இவனுக்கு விபீஷணன் என்று சிவநாமத்தை சூட்டினார். இவர் நீதியில் நின்றவர், பொறி புலன்களை வென்றவர். இவருடைய தவப்புதல்வி திரிசடை தேவிக்கு ஆறுதல் சொல்லி தேற்றி வருபவள். அந்த விபீஷணர் வீட்டிற்கு சென்று தேடினார். மற்ற வீடுகளில் மது குடங்களை கண்டார். இங்கே பூஜைக்குரிய பன்னீர் பாட்டில்களையும் பால் தேன் பஞ்சாமிர்தங்களையும் கண்டார். விபீஷணரது முகத்தில் கருணை குடிகொண்டிருப்பதை கண்டார். இவர் நல்லவர் என்று கருதினார். விபீஷணரது தோற்றம் தருமதேவதை கருநிறத்தோடு ஒளித்து வாழ்வது போல் இருந்தது. இந்திரச்சித்து அனுமார் புகை நுழையாத சிறிய இடங்களிலும் நுழைந்து தேவியை தேடினார். பல இளம்பெண்கள் ஆடுவதும் பாடுவதுமாக அங்கு இருந்தனர். பலர் படுத்து உறங்கினார்கள். அவர்களையெல்லாம் பார்த்து ஒரு மாளிகைக்குள் நுழைந்தார். அங்கே 6 முகக் கடவுள் ஒரு முகத்துடன் உறங்குவது போல் உறங்கிக் கொண்டிருந்த இந்திரச்சித்துவை கண்டார். அவன் முகத்தில் வீரமும் தோள்களில் கம்பீரமும் நிகழ்ந்தன. இவன் மிகச்சிறந்த வீரன். இவனுடன் ராமலட்சுமணர்கள் பல நாள் போர் செய்ய வேண்டி வரும் என்று கருதினார். அட்சகுமாரன், அதிகாயன், மரகத கண்ணன் முதலிய பல வீரர்களின் மாளிகையை கண்டு தேடிச் சென்றார். நடு அகலியையும் மதிலையும் கடந்து ராவணனுடைய பொன் மாளிகையை அடைந்தார். அதன் அருகில் வித்யாதர மாதர் வீடுகளிலும் அரக்க மாதர் வீடுகளிலும் சித்த மாதர் வீடுகளிலும் தேடிய மயன் மகளாகிய வண்டோதிரியின் இல்லத்தை அடைந்தார். அவள் அழகில் மஞ்சத்தில் கவலையின்றி உறங்கிக் கொண்டிருந்தாள். இவள்தான் சீதையே என ஐயம் கொண்டார் அனுமார். ராமபிரான் சொன்ன அடையாளங்களில் பல அவளிடம் இருந்தன. அவள் ஏதோ வாய் பிதற்றுவதைக் கண்டார். வடாவக்கினி போன்ற கற்புடைய எம்பிராட்டி இவள் அல்ல. தேவி இங்கே இருக்க மாட்டாள். இவள் ராவணனின் மனைவியே என்று சந்தேகம் தெளிந்தார். தனிமையில் நின்று சிந்திக்கின்றார். இறைவனே, 700 யோசனை பரப்புள்ள இலங்கை முழுவதும் அணுவாக தேடினேன். எம்பெரும்பாட்டியை கண்டேன் இல்லை. கொடுந்தொழிலைச் செய்யும் ராவணன் எம்பிராட்டியை கொன்றுவிட்டானோ? இரக்கமில்லாத அரக்கன் தேவியை தின்றுவிட்டானோ? வேறு உலகத்தில் சிறை வைத்திருக்கின்றானோ? ஒன்றும் எனக்கு புரியவில்லை. நான் போய் எம்பெருமானுக்கு என்ன சொல்லுவேன்? நான் எப்படியும் சீதையை பார்ப்பேன் என்று எண்ணி கணையாளியை என்பால் கொடுத்தார். உலக மாதாவை நான் கண்டு வருவேன் என்று காகுத்தன் நம்பியிருக்கின்றார். தேவியை கொண்டு வருவேன் என்று வானர வேந்தனாகிய சுக்ரீவன் நம்பியிருக்கின்றான். சீதையை காணவில்லை என்று ரகுவீரனிடம் கூறுவது முறையன்று. ராவணாதி அரக்கர்களை கொண்டு அவர்களோடு நானும் ஆண்டு ஒளிவேன். தேவியை எப்படி காண்பேன்? வலிமை மிகுந்த ராவணனை பிடித்து என் கரதளத்தால் அடித்து அவன் எலும்பை ஒடித்து, தேவியை எங்கே ஒளித்து வைத்தாய்? காட்டு, எங்கே வைத்தாய்? காட்டு என்று அவன் மூலமாகவே அறிந்து கொள்ளட்டுமா? இந்த அழகிய நகரம் எரிய தீ வைத்து கொளுத்தட்டுமா? இலங்கையில் சீதை இருக்கின்றாள், நான் இங்கிருந்தே பார்க்கின்றேன் என்று சம்பாதி கூறினாரே, அவர் உரையும் பொய்யாகிவிட்டதே. இந்த இலங்கையை எடுத்து கடலிலே கரைத்து விடட்டுமா? ராவணனை கொன்று யானும் என் வாழ்நாளை முடித்து கொள்ளுவேன் என்று எண்ணி மேல் திசையை பார்த்தார். அங்கு ஒரு சிறிய விளக்குடன் கூடிய அழகிய அசோகவனத்தை கண்டார்.